இப்போ இதே பூமி இருக்குல்ல, இதே பூமியை அவருடைய ஞான வடிவத்தில் தியானத்தில் இன்னொரு பூமியை உருவாக்குவார். அதுக்குள்ள ஒரு நல்ல செயல் வடிவத்தை அந்த சுழற்சிக்குள்ள, நல்ல சுழற்சிக்குள்ள இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அப்படியே போய் ஐக்கியமாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவார். இப்போ தியானங்கிறது என்னன்னா, ஒரு பழைய தன்மையை எடுத்துட்டு புது தன்மையை, தனக்குள்ள இருக்கிற அந்த புது அலைவரிசையை, இந்த காலத்தோட அலைவரிசையை இந்த பிரசன்ஸில் சொல்லலுதில்ல, இதை உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். பழைய ஒரு யுகத்துக்குள்ளே பல ஞானிகள் வந்து தோன்றியிருப்பாங்க, பல ஞானிகள் வந்து இருப்பாங்க. அப்போ பல ஞானிகள் இருக்கிறது என்னன்னா, அந்த பூமிக்குடைய சுழற்சிக்குள்ளேயே அவங்க இருப்பாங்க. ஆனால் யுகங்கிறது என்னன்னா, பூமியே புதுசாக்குவாங்க. இப்போ ஒரு பொருளை, மூடி இருக்கிற பொருளை திறந்து வச்சிடுறாங்க. ஆனால் திறந்து இருக்கிற பொருளை யாராவது பார்ப்பாங்க, பார்த்துருவாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். நானே நினைக்கிறேன். ஆனால் அந்த திறந்து வைக்கப்பட்ட பொருளை நான் மட்டும்தான் பார்த்துட்டேன், வேற யாரும் பார்க்கல. ஏன்னா அந்த பார்க்கறதுக்கு அவங்க இன்னும் உருவாகலை. சித்தால மனம் ரசித்து பக்தனானவன், சிஷியனானவன், கடவுளை அவங்களை கும்பிட்டவங்களாம் இருக்கிறாங்க. அனுபவங்கிறது ஒரு புது வேர்ல்டே ஒருத்தன் உருவாக்குறவனால தான் அனுபவத்தை பார்க்க முடியும். இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டை ஒரு ஞானி ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு மருத்துவர் ட்ரீட் பண்ணுறதுக்கும் 1000 விஷயம் இருக்குது. இப்போ ஒரு ஞானி ட்ரீட் பண்ணும்போது முடி கொட்டி போகிறதோ, தலை மாறுறதோ, ரத்தம் மாறுறதோ, உடல் மாறுறதோ, அவர் என்னன்னா அந்த அளவுக்கு அதிகமாக செல்களை, நல்ல செல்களையும் கொல்லக்கூடிய செயல்களை உள்ளே செலுத்துகிறாங்க மருத்துவர். ஆனால் ஒரு ஞானி தனக்குள்ளே இருக்கிறதே ஒரு உயர்ந்த அலைவரிசை, அது மூலியமாக செலுத்தி இந்த செல்களை எல்லாத்தையுமே வெளியேற்றி ஒரு புது செல்களை உருவாக்குறார். ஒரு யுகத்துக்கான எவ்வளோ டூரியேஷன் இருக்குமோ, எவ்வளோ வலிமையாக இருக்குமோ, அதே மாதிரி ஒருத்தர் வந்து தான் அந்த யுகம் மாற்றத்தை தொடங்கி வைப்பார். அதுக்கப்புறம் அந்த யுகம் மாற்றத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் அவர் அந்த ஃப்ரீக்வன்ஸுக்கு கீழே இருக்கிற ஏகப்பட்ட ஃப்ரீக்வன்ஸில் உள்ளவங்கலாம் அதுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே பயணிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவர் தொடங்கி வைக்கிறதும் அதை வந்து ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாகும். இப்போ புதுசாக சொல்லணும்னா, இப்போ இதே பூமி இருக்குல்ல, இதே பூமியை அவருடைய ஞான வடிவத்தில் தியானத்தில் இன்னொரு பூமியை உருவாக்குவார். அதுக்குள்ள ஒரு நல்ல செயல் வடிவத்தை அந்த சுழற்சிக்குள்ள, நல்ல சுழற்சிக்குள்ள இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அப்படியே போய் ஐக்கியமாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவார். அப்ப இந்த பூமிக்குள்ள இருக்கிற செயல் வடிவம் எல்லாம் இருக்குல்ல, இதை முற்றிலுமாக வேற ஒரு பேருக்குள்ள மாத்துறதுக்கு அவர் முயற்சி பண்றதுல அது சரியா இல்லைன்னு தான் இன்னொரு செயல் வடிவத்தை அவர் உருவாக்குறாருங்கிறது தான் அதோடைய பொருளாக இருக்கு. அப்ப தன்னுடைய உடலையே அவருடைய ஃபார்மேட்டுக்கு தான் மாத்திக்கிட்டாரு. உங்க உடலா இருந்துச்சுன்னா அவர் வந்துட்டு தான் போக முடியும். ஆனா அந்த உடலை வச்சு எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்ப அந்த உடலையே மாத்தினாதான் அது ஒரு நல்ல செயல். அதே மாதிரி அவருடைய அலைவரிசையிலேயே ஒரு புதிய உலகத்தையே, புதிய பூமியையே உருவாக்குறார். இப்ப சத்திய உலகம் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு புது உலகம் உருவாயிருக்கு. அந்த புது உலகத்துக்கு இங்க இருக்கிற மனிதர்களை அனுப்பிச்சு வைக்கணும், அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கிறவங்க இப்படியே போக முடியாது, அதுக்கான ஒரு நல்ல தன்மையோட போகணும். அப்போ ஒரு செயல் தான் இது. இதோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, கீதையில் அவங்க எல்லாரும் நடந்து போகும்போது தர்மர் மட்டும் போனார்ல, அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் எல்லாருமே அங்கே ஒன்று ரெடியாக இருக்குது, ஒரு புது இடம் ரெடியாக இருக்குது, ஒரு புது தியான மண்டபம் நம்ம கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாரும் அங்கே போங்கன்னா, அப்போ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நீ தயாராகி போ. அப்போ என்ன ஆகும்னா, அந்த இடம் வேற இல்லை, நீ வேற இல்லைன்னு உணர்வ. இப்போ நீ அந்த பூமிக்குள்ள போயிட்டனா, அங்க நீ தியானம் பண்ண வேண்டியல, உனக்கு மனமே வேலை செய்யாது. அங்க உள்ள என்ன ஆகும்னா, நீ இப்ப போராடுறல்ல, தவறுல தியானத்துக்காக மனம்னு, அங்க சத்திய உலோகத்துல அடுத்தது கட்டத்துக்குள்ள என்ன ஆகும்னா, மனம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. அப்ப இயல்பாகவே உன்னோட தியானம் வரும். இயல்பாக உன்னோட பணி, உன்னோட செயல்லாம் என்னன்னா, அதான் சொன்னேன்ல, 2 இட்லி போதுன்னா 2 இட்லி போதுங்கிற அந்த மனநிலைக்கு வந்துருவோம் நீ. அந்த சூழல் அந்த அலைவரிசையால உருவாக்கப்படும். இப்போ ஒரு ஞானியோடைய உருவாக்குதல், ஞானியோட செயல் என்னன்னா, யார் வந்தாலும் சரி, நாளைக்கு இந்த கூட்டத்திலே நீ ஒரு அனுபவம் பெற்றாலும் உன்னால ஒரு 10 ஜீவனாச்சும் ஒரு புது அலைவரிசையை பெறும், ஒரு புது மாற்றத்தை பெறும்.
அவ்வளவுதான் விஷயம். ஒரு மரத்து பக்கத்துல இருக்கும்போது ஒரு காற்றுனால ஒரு 5 நிமிஷமாச்சும் உன்னால ஒரு ஆனந்தத்தையோ ஒரு நல்ல செயலையோ உன்னால உருவாக்கிக்க முடியுது. அப்போ ஒரு ஞானி பெரும் வேற விதமான காற்று. அப்ப அவன் ஒரு புது தன்மையை தான் உனக்குள்ள உருவாக்க பார்க்கறான். இப்ப தியானங்கிறது என்னன்னா, ஒரு பழைய தன்மையை எடுத்துட்டு புது தன்மைய தனக்குள்ள இருக்கிற அந்த புது அலைவரிசைய, இந்த காலத்தோட அலைவரிசைய இந்த பிரசன்ஸ்ல சொல்லலுது இல்ல, இத உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் என்னன்னா, மகாபாரதத்துல இருக்க போது காலம் இருக்குல்ல, அந்த காலமும் இந்த காலமும் ஒண்ணு கிடையாது. அப்ப இனி எல்லாம் அப்புறம் நீ மாதம் ஏன் மாதம் வச்சுக்கிற? ஏன் நாள் வச்சுக்கிற? திங்கள், செவ்வாய், புதன் ஏன் வச்சுக்கிற? ஒரே திங்கள்லயே வாழ வேண்டியதானே நீ? நீ எல்லா காலகட்டத்திலையும் கீதையை தூக்கிட்டு அலையிறல்ல, அப்ப எல்லா காலகட்டத்திலையும் நீ ஒரே திங்களை வச்சுக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் அடுத்த நாள் செவ்வாயின்னு ஒண்ணு செய்யற? ஏன் புதன் ஒண்ணு வச்சுக்கிற? அப்ப கால சுழற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அந்த சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கணும். ஜாதகம் பார்க்க போற, ராகு திசைங்கிற, அடுத்தது கேது திசைங்கிற, அடுத்தது சுக்கிர திசைங்கிற, இதெல்லாம் எப்படி உருவாகுது? இல்லை என்ன செயல்லேருந்து உருவாயிருக்கு? அப்ப உங்களுக்கு இந்த கால் சரியில்லாமல் போனதுக்கு ராகு தாங்க காரணம். இந்த 3 மாசம் சரியா இருங்க, அடுத்த தேசம் வரும்போது உங்க கால் தனியா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது உனக்கு பண்ணுது? அந்த சுழற்சி தானே. அப்ப அந்த சுழற்சியை ஒருத்தர் நன்கு அறிஞ்சு அந்த சுழற்சியில் இருக்கிற அலைவரிசையை உனக்கு செலுத்தி உன்னை மேம்பட வைக்கிறாருங்கிறது தான் அதோடைய செயல். அப்ப நாம என்ன போராடுறோம்னா, இந்த சுழற்சியை நான் பெற்றேன், இதே சுழற்சியை நீ பெறணும். ஆனா நீ வேற சுழற்சிக்குரிய ஆட்களுடைய தியானத்தை வச்சுக்கிட்டு நீ வந்தன்னா அது எனக்கு ஒண்ணு இல்லை, உனக்கு பயன் இல்லை. அப்ப நீ என்னன்னா தியானம் உன்கிட்ட இருக்கும், நீ இந்த சுழற்சியை பார்க்கவோ உணரவோ முடியாது. அப்ப கனெக்ட் ஆக முடியாது. சில ஆபீஸ்ல போனோன்னா சில டோர் திறக்கிறதுக்குன்னு அவங்க ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, ஒரு கார்டு. அப்ப அந்த கார்டு இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த டோர் திறக்க முடியாது, அந்த டோர் வரைக்கும் போயிடுவ, அது ஓப்பன் ஆகணும்ல. அப்ப இறையோடைய தன்மைய, செயலை, தியானத்தை, கடவுளை எல்லாம் பண்ணுவ, ஆனா டோர் ஓப்பன் ஆக. இவ்வளவுதான் இதோட விஷயம். அது வேணுங்கிறது தான் ஒரு ஞானியோடைய செயல்பாடுகள். என்னன்னா அவருடைய அலைவரிசை, புது அலைவரிசை இருக்குல்ல, அதை பூமியில செலுத்தப்படணும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, யுகங்கிறதுக்கு பழைய ஒரு யுகத்துக்குள்ளே பல ஞானிகள் தோன்றிருப்பாங்க, பல ஞானிகள் இருப்பாங்க. அப்ப பல ஞானிகள் இருக்கிறது என்னன்னா அந்த பூமிக்குடைய சுழற்சிக்குள்ளே அவங்க இருப்பாங்க. ஆனா யுகங்கிறது என்னன்னா பூமியே புதுசாக்குவாங்க. ஏன்னா அங்க புது வடிவத்துக்குள்ள உருவாகணும். இப்ப எல்லாத்தையும் மாற்ற முடியாது, பார்த்தா தான் இந்த பூமி சுழற்சியில பண்ண முடியும். ஆனா அந்த புது யுகத்துக்குள்ள அப்படியெல்லாம் கிடையாது. அங்க எல்லா பேருமே மாறி இருக்கப்பட்டிருக்க சூழல் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நாம ஒன்று சொல்றோம். நீங்க ஒரு ஜீவ சமாதிக்குள்ள போறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஞானி தவம் செஞ்ச இடத்துக்கு போகும்போது நீங்க அங்க ஒரு இனம் புரியாத ஒரு செயலை உணர்றீங்கல்ல, அந்த மாதிரி தான் அவருடைய புது அந்த பிரசன்ஸ். அப்ப ஒரு இடத்துக்குள்ள நீங்க போகும்போது, நான்லாம் சில இடங்கள்ல இமாச்சலுக்கோ சில இடங்கள்ல போகும்போது அப்படியே அந்த இடம் அந்த இடத்த விட்டு வரவே முடியாத மாதிரி ஒரு சூழல். அந்த பறவைகளோட சத்தமே எப்படி இருக்கும்னா அந்த பிரபஞ்சத்தோட சவுண்டு மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு லயத்திலேருந்து வர முடியாது நம்மளால. அப்ப கால சூழலுக்காக நம்ம இறங்கி வர வேண்டிய சூழல் இருக்கும். அந்த மலையை விட்டு இறங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத மாதிரி போயிடும். இந்த மாதிரி தான் ஒரு தன்மைக்குள்ள ஒரு பூமியையே உருவாக்கி வச்சிருப்பார். இது ஒரு இடத்துக்குள்ள இருக்குல்ல, இதே மாதிரி நகரமே இருக்கும். இப்ப இதை நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கற்பனை வடிவத்துக்குள்ள சொர்க்கம், நரகம், இப்படி ஒரு ட்ரீம்னு நம்ம நிறைய புத்தகங்கள், நாவல்கள்லாம் இருக்கும்போது நம்ம படிக்கிறோம். ஆனா அது உண்மையிலே பிரசன்ஸ்ல நிறைய மனிதர்கள் பார்த்ததில்லை. அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது தான் சத்திய லோகம், சத்திய யுகங்கிறது. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அந்த பிரசன்ஸையும் அந்த செயலையும் உருவாக்கி கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு பெரிய வேலையை, இவ்வளவு பெரிய பணியை அதுக்குள்ளேருந்து காட்டப்பட்ட அந்த அலைவரிசையிலேருந்து இது கிடைக்கும், இது கிடைக்க போகுது, இது மக்கள் பயன்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த பூமியில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அப்படியே அங்க கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுல வெகு சிலர் அங்க போவாங்க. அந்த கீதையில நடக்கிற மாதிரி போற வழியிலே சில பேர் இறந்துருவாங்க. இவ்வளவுதான் அதுக்குள்ளது. ஆனா இறந்தவங்களையும் மீண்டும் உயிர்ப்பிக்க வைத்து மீண்டும் அந்த பூமியில கொண்டு விடுவோம். அவ்வளவுதான் அதோடைய செயல். அதனால இது
ஒரு கதை மாதிரி இருக்கலாம், ஆனா ரியலிஸ்டிக்கா அது நடக்கும். இதான் நடக்க போகுது. அதனாலதான் இதை வந்து விவாதிச்சா பார்க்குறவங்களுக்கு, வெளியில பார்க்குறவங்களுக்கு, தியானம் இல்லாதவங்களுக்கு ஒரு டிராமா மாதிரி இருக்கலாம், ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி, ஒரு நாவல் மாதிரி, ஒரு புக்கு மாதிரி இருக்கலாம். ஆனா ரியலான விஷயம் அதான் சொல்றேன். இப்ப நாம வாழ்றோம்ல, நாம தியானத்துக்குள்ள ஒண்ணு இருக்கோம்ல, இப்ப இதையே உங்ககிட்ட விவாதிச்சோம்னா டிராமா மாதிரியோ இல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு படம் மாதிரி தெரியும். ஆனா ரியலாவே நம்ம அதை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அதை அனுபவிக்காதனால உங்களுக்கு என்னன்னா, வெளியில இருந்து பார்க்கும்போது இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஒரு வியர்ப்பாகவும் ஒரு 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 இமேஜினேஷன் மாதிரி கூட, ஒரு கற்பனைக்கு எட்டாத மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 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 வான்வெளியில, இந்த பூமியில, இந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஒரு வேற ஒரு உலகத்துக்குள்ள வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அப்ப நீங்க அதை பாருங்க. அதை நான் வந்து எல்லாத்தையும் சொல்றது இல்லையே. அப்ப நான் ஒரு வேற ஒரு ஷேட்ஸ்ல இருக்கிறேன், வேற ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறேன், வேற ஒரு தன்மைக்குள்ள இருக்கிறேன். ஆனா என்னை வந்து பார்க்கறது இந்த பூமிக்குள்ள, இங்க பிரசன்ஸ்ல நீங்க பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. நான் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய உண்மையான செயலை சொல்றேன். நான் வேற ஒரு செயலுக்குள்ள இருக்கிறவனா இருக்கிறேன். அப்ப அதனாலதான் உடல் இருந்தும் உடல் இல்லாத மாதிரி ஒரு சூழலை இப்ப உணர்றேன். அப்ப அடிக்கடி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்க்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அங்க இமேஜினேஷனா இல்லாம அது ரியலிஸ்டிக்கா இருக்கு. அப்ப நான் அதையும் பார்க்கிறேன், இதையும் பார்க்கிறேன். அப்ப இதை விவாதிக்கிறது ரொம்ப கடினம். இப்ப விவாதிச்சா அவங்களுக்குள்ள ஒரு ஆசையும் வரலாம், அதே நேரத்தில் ஒரு இமேஜினேஷனும் வந்துடலாம். சில பேருக்கு வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கற்பனையா கூட இருக்கலாமோ, இது ஒரு ஏதோ ஒரு, ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கோம், எங்க சாமி சொல்லியிருக்கிறாங்க, எங்க சாமி புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, இவர் வேற பேட்டனுக்குள்ள பேசுறாரு அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செயல் வடிவமா இருக்கும். என்னன்னா இதுக்குள்ள ஒரு இடத்தோடைய அனுபவம் இன்னொரு இடத்தோடைய அனுபவம்லாம் வெவ்வேறு விதமா இருக்கு. அதனால அதை வந்து அவ்வளவு சாமானியமா அதை எல்லாத்துக்குள்ளேயும் கடத்திடவும் முடியாது, அதை சொல்லிடவும் முடியாது. அதுக்கு ஒன்று விஷயம் இருக்கு. அப்ப முழுமையான என்னுடைய அனுபவத்தை படம் போட்டு காட்ட முடியாது. அதை காட்டணும் அப்படின்னு சில மனிதர்கள் நினைக்கலாம், அதை காட்ட முடியாது. ஏன்னா அதை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இல்லை. அப்படி காட்டுனா அதோடைய ரியாக்ஷன் வேற மாதிரி மாறி போயிடும். அதுதான் ஒரு தன்மைன்னு அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருளை, மூடி இருக்கிற பொருளை திறந்து வச்சிடறாங்க. ஆனா திறந்து இருக்கிற பொருளை யாராவது பார்ப்பாங்க, பார்த்துருவாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். நானே நினைக்கிறேன். ஆனா அந்த திறந்து வைக்கப்பட்ட பொருளை நான் மட்டும்தான் பார்த்துட்டு, வேற யாரும் பார்க்கல. ஏன்னா அந்த பார்க்கறதுக்கு அவங்க இன்னும் உருவாகல. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா, திறந்து வச்ச பொருள் அப்படியே இருக்கு. அப்ப அவங்க பார்க்கறது இந்த மாதிரி சதையோட இருக்கிற அந்த உடலை தான் பார்க்கறாங்க. ஆனா திறந்து வைக்கப்பட்டிருக்க பொருளை அவங்களால பார்க்க முடியல. இதுதான் இதோட செயல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொருள் வந்து திறந்துருக்கு, ஆனா நீங்க பார்க்கிற வேற வடிவத்துக்குள்ள இதை பார்க்கறீங்க. இப்ப நான் எப்படி உங்களை பார்க்கறேன்னா, திறந்த பொருளை ஏன் பார்க்க மாட்டாங்க? அப்ப இவங்களால பார்க்க முடியல. இதுதான் இதோட செயல் வடிவம். அப்ப இந்த பொருள் ஓப்பனா இருக்க, இது என்ன நான் பார்க்கறேன், ஏன் இவங்களால பார்க்க முடியல அப்படிங்கும் போது அவங்க இன்னும் அதுக்கு வரணும், அதுக்கு ரெடி ஆகணும். அப்ப அந்த இதெல்லாம் பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அப்ப இதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறது தான் செயல். அப்ப இதை வந்து சாதாரணமா கையாளுறதோ சாதாரணமா சொல்றதோ நம்ம வந்து சொல்லிட முடியாது. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்போ அது ஒரு 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 உணர்வுகள் இருக்கும் நம்மக்கிட்டையோ, பொதுவாக எல்லாத்துக்கிட்டே இருக்கிறது. என்னன்னா, ஒரு பொருளை காட்டணும் தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நீயே காட்டன்னு நினைச்சாலும் அவங்களால பார்க்க முடியாதுங்கிறது தான் இதோடைய தத்துவமும் இருக்கு, படைப்போட விஷயமும் அப்படிதான். அப்போ நீ வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா கூட உன்னை பிரபஞ்சம் ப்ரூவ் பண்ண கூடாது. நாம் இப்போ எப்படின்னா, நானே ஒரு தர்மத்துக்குரியவன், நானே ஒரு உருவாகி இருக்கிறேன், நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு நினைச்சா கூட நீ காட்டுன்னு பிரபஞ்சம் சொல்லிடும். ஆனா அது எதிரில் இருக்கிற பெரிய மாவீரனாலேயோ ராஜாவாலேயோ அறிய முடியாது, பார்க்க முடியாது. இதுதான் விஷயம். அப்ப சித்துங்கிறது வேற, அனுபவங்கிறது வேற. ரெண்டையும் ஒன்னும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? சித்தால மனம் ரசிச்சு பக்தனானவன், சிஷியனானவன், கடவுளா அவங்களை கும்பிட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அனுபவங்கிறது ஒரு புது
வேர்ல்டே ஒருத்தன் உருவாக்குறவனால தான் அனுபவத்தை பார்க்க முடியும். சித்தம் பார்க்குறவன் ஒரு சின்ன சின்ன உன் கையில் இருக்கிற பச்சை கலர் பொருளையோ வெள்ளை கலர் பொருளையோ மஞ்சள் கலர் பொருளையோ மாற்றி மாற்றி கொடுக்குறவனா இருப்பான். ஆனால் ஒரு பூமியை உருவாக்குறவனா இருக்க மாட்டான். புரியுதுங்களா? தங்கத்தை எடுத்தார்ல, அவர் ஒரு பூமியை உருவாக்குனேன்னு அவர் சொல்ல முடியாது, அவர் பேசிடவும் முடியாது. அதோடைய வடிவம் வேற. அப்போ அவருக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தவன் அவன் ஞானத்தையோ தன்னை உணரணும்னு அங்கே வந்து நிற்கலை, உயர்ந்து போய் நின்னான். அதை பார்க்கும்போது இது என்ன அப்படி ஆச்சரியம், இது என்ன செயல் அப்படின்னா. ஆனால் இங்கே ஒரு 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 செயலை செஞ்சுட்டு உங்களை மாதிரியே ஒரு பொருள் வந்து நிற்கிது. அப்போ அது வந்து என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு வடிவமாக இருக்கு, ஆனால் அதே நேரத்தில் நிஜமாக இருக்கிறேன், ரியலாக இருக்கிறேங்குது. அதான் அதோடைய ஒரு ரியலிஸ்டிக்கான செயல் வந்து அதுதான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குறீங்க, ஒரு அணுகுண்டை உருவாக்குறீங்க, ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயிறது இருக்குல்ல, அதுக்கு என்னென்ன மாதிரி பொருட்கள் தயாரிக்கிறீங்களோ, என்னென்ன மாதிரி பொருள் போடுறீங்களோ, அதே மாதிரி பொருள் தான் ஒரு ஞானி உருவாகிறதுக்கு உள்ள உருவாகும். ஆனால் அது போய் ஒரு நாட்டில் விழுந்தா பல மக்களை கொள்ளுது, சேதம் பண்ணுது. ஆனால் ஒரு ஞானி போய் ஒரு நாட்டில் விழுந்தானா பல மக்களை நன்மையையும் பல மக்களோட அந்த ஏரியாவே வேற ஒரு வடிவத்தில் மாத்திருப்பார். இப்ப அணு ஆயுதத்தை போட்டா அங்க இருக்கிற எல்லா தாவரத்துலேருந்து எல்லா உயிர் செத்து போயிடும். ஆனா ஒரு ஞானிய அணு ஆயுதம் தான். அவனை தூக்கி கொண்டு போட்டீங்கன்னா எல்லா இதுவுமே மரபணுங்களுமே புதுப்பிக்கப்பட்டு ஒரு மிக வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள வந்துடும். ஒரு செடி 4 பூ பூக்கிற செடி 1000 பூ பூக்கிற செடியா உருவாயி. நீங்க கேட்குற கலக்கிற ராக்கெட்லேயோ நீங்க கலக்கிற அணுகுண்லேயோ பாஸ்பரமு அந்த பொட்டாசு எல்லா செயலுமே ஒரு ஞானிக்கு தியானத்துல கிடைக்குது. தன்னுடைய உடல்ல வேற ஒரு வடிவத்துக்குள்ள கிடைக்குது. அப்போ ஒரு அலைவரிசைக்குள்ள பல்வேறுபட்ட இந்த செயல் வடிவத்துக்குரியன்னு தான் அவன் அப்படி மாறி நிற்கிறான். அதுக்குள்ள கலப்படம் இல்லாம அந்த உருவாக்கப்பட்ட பொருளாவே இருக்கிறான். அதனாலதான் அந்த பொருள் வந்து அங்க அந்த ஒரு நகரத்துக்குள்ள கிடைக்கும் போது அது ஒரு நல்ல தன்மையை உருவாக்குதல் ஆரம்பிக்குது. அது அழித்தல் அப்படிங்கும்போதுன்னா அது அழித்தல் இல்லை, புதுப்பித்தல். பல உயிர்களை மரபணுக்களுக்குள்ள புதுப்பிக்கிறது. இப்ப இருக்கிற மரபணுக்கள்ல நிறைய தன்மைகள்ல நம்ம இந்த சுவாசித்து நம்ம இந்த சாப்பிட்டு இங்க இருக்கிற எல்லா செயல் வடிவத்துக்குள்ளேயும் நாம எப்படி இருக்கிறோம், மதிமலங்கி போய் நிக்கிறோம். இந்த மரபணுக்கள் இந்த மரபணுக்களை புதுப்பிச்சோம்னா அந்த மரபணுக்கள் வேற ஒரு வடிவத்துக்குள்ள மனமே அது இயற்கையாவே எப்படி வரும், அந்த 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 புதுப்பிக்கப்பட்ட உயிரணுக்கள் மனம் இல்லாம வரும். அதுதான் அந்த ஒரிஜினல் விதைங்கிறது. அப்ப அந்த ஒரிஜினல் விதை எப்படி தோன்றி இருக்கு அப்படின்னா அந்த விதை மனம் இல்லாத ஒரு விதையா தான் தோன்றிருக்கு. அது மீண்டும் மீண்டும் அந்த 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 விதைக்குள்ள சில கலப்படங்கள் கலக்க 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 அடுத்தது தான் சேர்க்கை, சேராத சேர்க்கையோட சேர்ந்து இனப்பெருக்கங்கள் பண்றது, சேராத சேர்க்கையோட சில விஷயங்கள் பண்ணும்போது மரபணுக்கள் மாறப்போகுது. அதை மாற 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 தன்மைகள் அப்படியே மாறுது. ஒரு நல்ல பால் போன்ற தண்ணிக்குள்ள இன்னொரு விஷயம் கலக்கும் போது ஒன்று மாறுதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் செயல்படி. அப்ப எப்பயுமே சொல்றது, ஒரு சந்திரன் ஒரு சூரியனுக்குள்ள தேவையற்றதை கலக்காம மிக சரியான எது கலக்கப்படணுமோ அதான் கலக்கப்படணும். அப்ப மரபணுக்கள் மாறும்போது நீங்க உங்களுடைய பொலிவையோ உங்களுடைய தன்மையோ உங்களுடைய பாரம்பரியத்தையோ உங்களுடைய குலத்தையோ நீங்க இழக்கிறீங்க. உங்க குலமே மாறி போயிருது, உங்க வம்சாவளியே மாறி போயிருது. அப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, ஆனா அந்த மரபுகள்ல இல்லை, அந்த சார்ந்து நீங்க இல்லாம மாறி போயிடுறீங்கிறது தான் இதோடைய செயல்வழி. அப்ப அவரு பார்த்துட்டு இப்ப இந்த மரபணுக்கள் இந்த விதைகள் எல்லாத்தையும் இப்படியே விதைக்க முடியாது. அப்ப புது பூமியில இதுகள் எல்லாத்தையும் விதைக்கப்படணும். அந்த மரபணுக்களை மாற்றி நல்ல தன்மையில உள்ள விடணும். அவ்வளவுதான். அங்க நல்ல தன்மையில அந்த விதைகள் போனோன்னா அது இயல்பா வாழும், மனம் இல்லாம இருக்கும். அதான் சத்தியலோகத்தோட செயல்பாடுகள். இவ்வளவுதான். அப்ப இந்த மரபணுக்கள் மாற்றத்தை ஒரு செயல்பாடுகளை செய்யப்பட்ட ஆகணும். அதுதான் இந்த காலகட்டம், அதுதான் கலிங்கிறது. அப்ப இந்த மரபணுக்கள் மாறி நிற்கிறது ஒரு நல்ல உயிரோட தன்மைகளை கெடுத்து வச்சிருக்கிறது, களி கெடுத்து வச்சிருக்கு. அப்ப களியை அழிக்கும் போது அந்த மரபணுக்கள் மேல ஒட்டி இருக்கிற அந்த ரசாயனம் எல்லாம் அகற்றப்படுது.
அந்த உண்மை பொலிவோட விளையக்கூடிய அந்த விதை வெளியில வருது. உங்க உடலுக்குள்ள ஒரு கட்டி இருக்கு, அதை அறுத்து எடுத்துட்டோம், அந்த இடத்துக்குள்ள என்ன ஆகுது, ஒரு ஒரு வெற்றிடம் ஏற்படுது இல்ல. அப்ப அறுத்து எடுத்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்குள்ளேயும் பரவிடாம அந்த இடமும் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல தன்மையை உருவாக்கி விட்டுட்டோம்னா அங்க நீங்க ஒரு புது பொலிவு அடைகிறீங்க. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல், இருக்கிற வடிவம். இப்ப ஒரு ஒரு கேன்சர் பேஷண்ட ஒரு ஞானி ட்ரீட் பண்றதுக்கும் ஒரு மருத்துவர் ட்ரீட் பண்றதுக்கும் 1000 விஷயம் இருக்கு. இப்போ ஒரு ஞானி ட்ரீட் பண்ணும்போது முடி கொட்டி போறதோ, தலை மாறுறதோ, ரத்தம் மாறுறதோ, உடல் மாறுறதோ, அவர் என்னன்னா அந்த அளவுக்கு அதிகமாக செல்களை, நல்ல செல்களையும் கொல்லக்கூடிய செயல்களை உள்ள செலுத்துறாங்க மருத்துவர்கள். ஆனா ஒரு ஞானி தனக்குள்ள இருக்கிறதே ஒரு உயர்ந்த அலைவரிசை, அது மூலியமா செலுத்தி இந்த செல்களை எல்லாத்தையுமே வெளியேற்றி ஒரு புது செல்களை உருவாக்குறார். அப்ப ஒரு கேன்சர் ஆன நோயாளி கூட ஒரு கேன்சர் நோயை பார்க்காத மாதிரி ஃப்ரெஷ்ஷா வர்றான். ஆனா கேன்சர்லேருந்து விடுபட்ட எந்த மருத்துவமனைக்கு போனவனோ அந்த கேன்சர் நோயாளியா விடுபட்டாலும் அவன் ஏதோ ஒரு மிஷினுக்குள்ள உள்ள போய் வெளியில வந்தவன் மாதிரி தான் வரான். அப்ப என்னன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்தவன் மாதிரி தான் வரான். ஒரிஜினல் எங்க அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரிஜினலை பத்தி கவலை இல்லை, ஜெராக்ஸ் ஆட்டி இருக்கு, ஜெராக்ஸ் இல்லாம போயிட்டு நான் என்ன பண்றதுதான் அவனோட விஷயம். புரியுதா? அவங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரிஜினல் வேண்டாங்க, ஜெராக்ஸ் ஆச்சு இருக்க, ஒரு சும்மா இருந்தா போதுங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இப்போ ஒரிஜினலை நம்ம தொலைச்சாலும் பரவாயில்ல, ஜெராக்ஸ் வச்சுட்டு கொஞ்ச நாள் இருக்கிறாருன்னா அந்த தன்புலேயே வாழ்ந்துட்டாலும் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயம். அதுதான் நம்ம மருத்துவமே. மருத்துவம் என்னன்னா, நீ ஒரிஜினலு, மருந்து பார்க்கறது ஜெராக்ஸ் தான். ஹாஸ்பிட்டலில் போய் நீ ஜெராக்ஸ் எடுத்துக்கிற, அவ்வளோதான் உனக்குள்ள இருக்கிற விஷயம். நீ ஸ்கேனு, மாத்திரை, ஊசி இதெல்லாம் உனக்கு பயனுள்ளதெல்லாம் கிடையாது. ஒரு 4-5 காப்பி எடுத்து வச்சுக்கிற, உன் பாஸ்போர்ட்டு, உன் இதெல்லாம் இருக்குல்ல, உன்னுடைய ஆதார் கார்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உன் உடலை, ஒரிஜினல் உடலை அங்கே போட்டு 2-3 ஜெராக்ஸை எடுத்து மாற்றி தற்காலிகத்துக்கு வாழ்கிறதுக்கு வேறு வழி இல்லைங்கிறது இதுதான். அப்போ அங்கே ஆப்ஷன் எப்படி வச்சுட்டான் அந்த உலகத்தில், அந்த மருத்துவமனையில் என்ன வச்சுட்டான்னா ஆப்ஷனே கிடையாது, ஜெராக்ஸ் தான் எடுத்தாங்க, இல்லைன்னா நீ செத்து போயிடணும், அவ்வளோதான். மார்க்கெட்டில் சந்தையில் இதாங்க இருக்குது, ஜெராக்ஸ் மிஷின் கடை தான் இருக்குது, நீ அங்கே தான் போகணும், ஊசி தான் போடணும், இல்லை மாத்திரை தான் போடணும், இல்லைன்னா கிளிக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆப்ஷன் கிடையாது. புரியுதா? நீ நாட்டு மருந்தெல்லாம் ஏதாவது சைடில் சந்தில் எங்கேயாவது வச்சு கொடுத்துக்கிட்டு ஏதாவது 1-2 கேஸ் தான் வாங்கி சாப்பிடும், பாக்கி அவனும் அங்கே போக மாட்டான். புரியுதுங்களா? அதெல்லாம் ஏதோ ரொம்ப அரிதாக இருக்கிறது. அங்கேயே நீ போய் மருந்து குடிச்சிட்டு இருந்தா உன்னை சொந்தக்காரனே கடத்திட்டு போயிடுவான். இங்கே உட்காந்துட்டு என்னையா கசாயத்தை குடிச்சிட்டு இருக்காங்க, வாயா நம்மளால் 2 கிழிச்சு சரி செஞ்சு விட்டுருவாரு, வாயா அப்படின்னு கூட்டிகிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலில் படுக்கப்பட்டுருவான். இப்போ அவன் சொல்லுவான், நானே ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா காசு தரேன், நீ 2 கிழிச்சுக்க இங்கே இரு அப்படின்றாரு. அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீ வீட்டுக்கு நிறைய பொருளை கிழிக்க வேண்டியது இருக்கு, நீ போயிட்டேன்னா என்னையா பண்ணுறது? அந்த பிள்ளையெல்லாம் பாரு அழுவுது, மாமாங்குது, குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன், அதுங்களாம் அப்படி அழுகலாமா? காசு இல்லைன்னு ஃபீல் பண்ணலாமா? நானே பண்ணுறேன். அப்படி எவ்வளோங்க பில்லு? 7,80,000 ரூபா பில்லு. சரி 8 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பக்கத்தில் அவங்களுக்கு செலவுக்கு கடுகு பருப்பு வாங்க 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்கன்னா அதையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ இவர் அவங்க கணவனை கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே கணவன் இல்லை, வரும்போது ஜெராக்ஸாக தான் வர்றாரு. புரியுதுங்களா? அப்புறம் ஜெராக்ஸை தூக்கிட்டு போய் தான் நம்ம வச்சு அப்படியே வாழ்ந்துக்க வேண்டிய ஒரு சூழல் இதுதான் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஜெராக்ஸே வேண்டாம், இவங்க எல்லாம் மிஷினே எதுவும் வேண்டாம், மொத்தமாக இந்த பூமியை டமாரிசம் பண்ணி நான் இன்னொரு பூமியை ரெடி பண்ணி தரோம், அங்கே போய் வாழுங்கப்பா போங்கப்பாண்டாங்க. நீங்கள் இதுக்குள்ளேயே குப்பையை கூட்டிக்கிட்டு குப்பையை அள்ளிக்கிட்டு நீங்கள் சென்னையை ரெடி பண்ண மாட்டீங்க. மழை வரும்போது சிமெண்ட்டை மட்டும் போட்டு விடுவீங்க. அப்போ நான் சென்னையே மாற்றிடுறேன், இன்னொரு சென்னையை ஆக்கிடுவோங்கிறேன். புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ காலத்து தான் அதை போய் அதுக்குள்ளேயே ஒரு காங்கிரீட்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அதுதான் சத்திய லோகத்துக்கான விஷயம்.